ஹலோ கைஸ், வெல்கம் டு கேப்டன் கிரிப்டோ தமிழ். நம்ம சட்டோஷி அப்படிங்கிற மாதிரி ஒரு மைனிங் ஆப் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு ஏட்ரா அப்படிங்கிற விதத்தில் மைனிங் விதத்தில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை தான் பண்ணி வந்து நம்ம வித்ராவில் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கோர் அப்படிங்கிறது வந்து வித்ரா எடுத்தோம். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த OEX அப்படின்றது பண்ணி முடித்தோம். அடுத்து ஓஜி, அப்புறம் கோலண்டு 3 தான் முடிச்சிருக்கோம். நான் வித்ராவில் வந்து ஓப்பன் பண்ணல 3க்கும். ஸோ வித்ராவில் ஓப்பன் பண்ண அது வந்து பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா CTO அப்படிங்கிற டோக்கனுக்கு வந்துட்டு வாலெட் சப்மிஷன் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? இந்த வாலெட் சப்மிஷன் வந்து செப்டம்பர் 18ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம பண்ணி ஆகணும். ஒருவேளை நீங்கள் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற டோக்கனை வந்து கிளைம் பண்ண முடியாது. ஓகேவா? இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ என்கிட்ட 1,62 CTO டோக்கன் வந்து இருக்குது. ஓகேவா? நான் அந்த மைண்ட் பண்ணதில் இப்போது அவங்க வந்துட்டு இந்த 18ஆம் தேதி உங்களுக்கு வாலெட் சப்மிஷன் முடியுதா? ஸோ இதிலேருந்து ஒரு சில நாட்கள், ஒரு 10 நாளோ 15 நாளோ கழிச்சு வந்து கிளைம் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணி விடுவாங்க. ஓகேவா? அப்போது அந்த இடத்துல உங்கள் வாலெட்டை கனெக்ட் பண்ணும்போது உங்கள்கிட்ட இவ்வளோ டோக்கன்ஸ் இருக்குது அப்படின்றது வந்து அந்த இடத்துல காட்டணும். ஓகேவா? காட்டலை அப்படின்னா உங்களால் கிளைம் பண்ண வைக்கவே முடியாது. ஓகேவா? ஸோ அதுதான் விஷயம். நீங்கள் இந்த டைமுக்குள்ளே வாலெட் சப்மிஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கிளைம் ஓப்பன் பண்ணுற போர்ட்டல் ஓப்பன் பண்ணும்போது உங்களோட வாலெட்டும் அந்த லிஸ்ட்டில் வந்து இருக்கும். ஓகேவா? சப்மிஷன் பண்ணாமல் விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களால் உங்கள் வாலெட் வந்து அந்த லிஸ்ட்டில் வந்து வராது. அதுக்கப்புறம் நீங்கள் இவ்வளோ நாள் மைண்ட் பண்ணி வச்சுருக்க டோக்கன் வந்து ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஓகேவா? அதனால் இந்த வாலெட் சப்மிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, ரொம்ப வளவலன்னு பேசாமல் இப்போ எப்படி வந்து பண்ணலாம் அப்படின்றத வந்து சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு உங்கள் மைனிங் ஆப்புக்குள்ளே வந்துருங்க. வந்துட்டு உங்களோட வாலெட் செக்ஷனுக்குள்ள வந்து போயிடுங்க. ஓகேவா? போனீங்க அப்படின்னா என்னென்ன டோக்கன்ஸ்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்றது காட்டுவாங்க. இப்போ நம்ம பண்ண போகிறது CTO. ஸோ CTO அப்படிங்கிறதுக்கு வந்து கிளிக் பண்ணுங்கள். பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். லிங்க் வித்ரா அட்ரஸ் அப்படின்ற மாதிரி கேட்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நியூ யூஸராக இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கும் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ நியூ யூஸருக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அப்புறம் ஓல்டு யூஸருக்கு வந்து ஃப்ளோவாக வந்துடும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், மீ அப்படின்றதுக்குள்ள வந்துருங்க. ஓகே? நியூ யூஸர்னால் இது வரைக்கும் நான் வாலெட் சப்மிஷன் இது வரைக்கும் ஒரு டைம் கூட பண்ணலை அப்படிங்கிறவங்களுக்கு. ஓகே? மீ வந்துருங்க. அதுக்கப்புறம் இந்த பர்சனல் செட்டிங்ஸ் அப்படின்றதுக்கு வந்துருங்க. வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு அசட் பாஸ்வேர்டு அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை பண்ணினீங்க அப்படின்னா உங்களோட இந்த ஆப் ஓப்பன் பண்ணும்போது ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு பாஸ்வேர்டு போட்டுருப்பீங்க பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபஸ்ட்டு மேலே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த அசட் பாஸ்வேர்டை வந்து நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்க அப்படின்றத வந்து கொடுங்க. அதுக்கப்புறம் அதே பாஸ்வேர்டை ரிப்பீட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து OTP வந்து கேட்பாங்க. ஓகேவா? உங்கள் ஜிமெயிலுக்கு வந்து OTP சென்ட் பண்ணி விடுவாங்க. அதை போட்டிங்க அப்படின்னா உங்களோட அசட் பாஸ்வேர்டு வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகேவா? இதில் வந்து 2 பாஸ்வேர்டு இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு அந்த பாஸ்வேர்டு, நார்மல் பாஸ்வேர்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அசட் பாஸ்வேர்டுங்கிறது நீங்கள் ஒவ்வொரு டைம் வாலெட் சப்மிஷன் பண்ணும்போதோ அல்லது வித்ரா பண்ணும்போதோ இந்த அசட் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது கேட்பாங்க. ஸோ அதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேவா? முடிஞ்சால் ஏதாவது ஒரு இடத்துல நோட் பண்ணி கூட வச்சுங்க. சரிங்களா? ஸோ அசட் பாஸ்வேர்டு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த CTO வரும். லிங்க் வித்ரா அட்ரஸ் கொடுக்குறோம். ஸோ இந்த இடத்துல என்ன கொடுங்க, உங்களோட வாலெட் அட்ரஸ் வந்து கொடுக்கணும். வாலெட் அட்ரஸ் மீன் உங்களோட எந்த வாலெட் வந்து வச்சுருக்கீங்களோ, உதாரணத்துக்கு நான் வந்து பிட்கெட் வாலெட்டில் வந்து சொல்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்திரியம் அல்லது BNB நெட்வொர்க் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கங்க. ஸோ நான் வந்து BNB சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல ரிசீவ் அப்படின்றத வந்து கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு அட்ரஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அட்ரஸ் வந்து காப்பி பண்ணிடுங்க. நல்லா மெயினாக பார்த்துங்க, இந்த 0xன்ற மாதிரி ஆரம்பிக்கணும். ரெண்டாவது விஷயம், எந்த ஒரு எக்ஸ்சேஞ்சிலேருந்து எடுத்து கொடுக்கக்கூடாது. வாலெட்லேருந்து மட்டும்தான் எடுத்து கொடுக்கணும். எக்ஸ்சேஞ்சிலேருந்து எடுத்து கொடுத்தீங்கன்னா அது செல்லாது. ஓகேவா? ஸோ அடுத்தது அந்த அட்ரஸ் வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. ரெண்டாவது இடத்துல இந்த அசட் பாஸ்வேர்டு நம்ம கிரியேட் பண்ண பார்த்தீங்களா, அந்த அசட் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துங்க. ஓல்டு யூஸராக இருந்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி அசட் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணியிருப்பீங்க. அந்த பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சுட்டு CTO லிங்க் வித்ரா அட்ரஸ் அப்படின்னு வந்து கிளிக் பண்ணிடுங்க. பண்ணினதுக்கப்புறம் இந்த இடத்துல கன்ஃபார்ம் அப்படின்னு கேட்கும். கன்ஃபார்ம் அப்படின்றத கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு OTP வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க இந்த ஜிமெயிலுக்கு. எந்த ஜிமெயில்னால் நீங்கள் இந்த ஆப் வந்து ரிஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா ஜிமெயில், அந்த ஜிமெயிலுக்கு வந்து OTP வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த OTPயை காப்பி பண்ணிட்டு வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அப்படின்றத கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்கள் வாலெட் அட்ரஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. ஜஸ்ட்டு க்ளோஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. க்ளோஸும் கொடுத்ததுக்கப்புறமும் உங்களுக்கு மறுபடியும் இதே மாதிரி தான் வரும். ஓகேவா? லிங்க் வித்ரா அட்ரஸ் அப்படின்ற மாதிரி தான் கேட்கும். ஸோ அது பிரச்சனை இல்லை, அது அவ்வளோதான் முடிஞ்சு. ஒரு சில பேருக்கு என்ன வரும் அப்படின்னா, நீங்கள் இந்த அட்ரஸ் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக வருது பார்த்தீங்களா, வந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் இல்லை, இதுக்கப்புறம் நினைக்கிறேன், இந்த OTP கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு ஃபேஸ் வெரிஃபிகேஷன் வந்து போகும். ஓகேவா? நீங்கள் ஆப் வந்து ஓப்பன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களோட ஃபேஸ் வெரிஃபிகேஷன் கொடுத்துப்பீங்க பார்த்தீங்களா, முகத்தை அந்த பக்கம் நாட்டுங்க இந்த பக்கம் நாட்டுன்னு சொல்லியிருப்பாங்க பாருங்கள். ஸோ அதே மாதிரியே இதுலேயும் காட்டணும். அவங்க லெஃப்ட்டில் நாட்ட சொன்னால் லெஃப்ட்டில், ரைட்டில் நாட்ட சொன்னால் ரைட்டில், மேலேனா மேலே, கீழேனா கீழே, அந்த மாதிரி கரெக்டாக கொடுக்கணும். அதே மாதிரி இதில் ரெண்டாவது மெயினான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த ஆப் ஓப்பன் பண்ணும்போது உங்களோட ஃபேஸ் வந்து எதே மாதிரி இருந்ததோ அதே மாதிரி தான் இங்கே கொடுக்கணும். புரியலை அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி சொல்லலாம், சார் உதாரணத்துக்கு ஆரம்பத்தில் நீங்கள் மொட்டை போடாமல் முடியெல்லாம் வச்சு கரெக்டாக இருந்தீங்க அப்படின்னு வைங்க. இப்போ நீங்கள் இருக்கும்போது மொட்டை போட்டுறீங்க. சப்போஸ் வந்துட்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களால் அந்த ஃபேஸ் வெரிஃபிகேஷன் வந்து கிளியராக ஆகாது.
2வது ஆரம்பத்தில் வந்து தாடி இல்லாமல் வச்சுருந்தீங்க, இப்போ வந்து தாடியோடு இருந்துச்சுன்னா அப்போவும் உங்களால் வந்துட்டு அந்த ஃபேஸ் வெரிஃபிகேஷன் அப்படின்றத கம்ப்ளீட்டாக பண்ண முடியாது. ஸோ எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி தான் கொடுக்கணும். இதில் இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த ஓப்பன் பண்ணும்போது உங்களோட அப்பாவோட முகமோ அல்லது உங்கள் பாட்டியோட முகமோ இல்லை அண்ணனோட முகமோ அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இப்போவும் அவங்களோட அதே முகத்தை வச்சு தான் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ ப்ராப்பராக பண்ணிக்கோங்க. ஸோ முடிச்சிருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு இந்த ஃபேஸ் வெரிஃபிகேஷன் வருது, ஸோ ஒரு சிலருக்கு வரல. முன்னெல்லாம் எல்லாருக்குமே வந்தது. ஸோ இந்த ஸ்டெப் வந்து கரெக்டாக எல்லோரும் பண்ணி முடிச்சிருங்க. ஓகேவா? இது வந்து முக்கியமான ஸ்டெப்பு. பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா நீங்கள் இவ்வளோ நாள் க்ளைம் பண்ணது வீணாக போயிடும். ஓகேவா? சரி, இப்போ புதுசாக வரவங்களுக்கு சொல்கிறேன். இது வரைக்கும் நான் அந்த சட்டோசி ஆப்புக்குள்ளேயே வரல, இப்போ தான் புதுசாக வரேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது சொல்கிறேன். ஸோ இந்த சட்டோசி மைனிங்கை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு மாதத்துக்கு ஒரு மைனிங் அல்லது 2 மைனிங் வந்து கொண்டு வருவாங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா OX முடிஞ்சிருச்சு, OG முடிஞ்சிருச்சு, கோலண்டு முடிஞ்சிருச்சு, CTO முடிஞ்சிருச்சு. இப்போ H1 அப்புறம் அக்கா அப்படின்ற மாதிரி 2 வந்து நடந்துகிட்டு இருக்குது. இதே மாதிரி மாதத்துக்கு 1 அல்லது 2 மைனிங் வந்து ஒரே ஆப்பில் வந்து நடத்துவாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் உள்ளே போக வேண்டிய இதில் வேலையே கிடையாது. உள்ளே போக வேண்டியது இந்த இடத்துல இந்த இடத்துல கிளைம்னு இருக்கும். கிளைம் கொடுத்துட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு. ஒரு நாளைக்கு ஒரு டைம் கிளைம் பண்ணணும், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அந்த ஒரு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மைனிங் பீரியட் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் வந்தீங்கன்னா இவ்வளோ தூரம் மைன் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா H1ல பார்த்தீங்கன்னா 68% வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி 100% முடிஞ்சதுலேருந்து ஒரு 2 நாள் 3 நாளைக்குள்ளே இந்த வாலெட் சப்மிஷன் அப்படின்றத கொடுத்துருவாங்க, நம்ம பண்ணணும். ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப வேகமாக வேலை முடிஞ்சிடும். அதே மாதிரி அமௌண்ட்டும் கன்ஃபார்மாக வரும் அப்படின்றத நல்லா தெரிஞ்சுங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப அதிகமாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதனால் முடிச்சுட்டு வாலெட் சப்மிஷன் கரெக்டாக 18ஆம் தேதிக்குள்ளே முடிச்சிடுங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வித்ட்ராவல் வரும்போது நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கைஸ்.